சோயாபீன்ஸ்ல எண்ணெய் பிழிஞ்சு எடுத்துட்டு வர சக்கை, அதாவது புண்ணாக்கு தான் சோயா சங்க்ஸ், இல்லாட்டினா மீல் மேக்கர். இதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனா லிமிட்டா தான் கன்சியூம் பண்ணணும். இது ப்ராசஸ் ஆகி வரும்போது இது கூட இம்பியூரிட்டிஸ் கலந்துருக்கும், கூடவே தேவையில்லாத ஒரு ஃபிளேவரும் இருக்கும். ஹாட் வாட்டர்ல போட்டு சோயா சங்க்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு திருப்பி கோல்ட் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணி இது நல்லா சக்கையை பிழிஞ்சு எடுத்துடணும். 2 கப் சோயா சங்க்ஸ்க்கு 1 கப் சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா மிக்சியில் போட்டு பல்ஸ் கொடுத்து சாப் பண்ணிக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தழை, 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. மசாலா பொடி அப்பதான் தெரிச்சேன், அது கூடவே கொஞ்சம் மிளகும் காஞ்ச மிளகாயும் போட்டுட்டேன், அதனால அது கொஞ்சம் காரமா தான் இருக்கும். எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட சோயா சங்க்ஸை போட்டு லைட்டா தண்ணி விட்டு, ஏன்னா அந்த மசாலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து சோயா கூட பைண்ட் ஆகணும், அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். மட்டன் டேஸ்ட் அப்படியே இருக்கும் இதுல.